அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். இதில் நீண்ட சொற்பொழிவுகளுக்கு இதில் இடம் கிடையாது. இருந்தாலும் கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை, தமிழகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்களை பொறுத்தவரை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு நாம் பின்னோக்கி சென்றால் இந்த மார்க்கம் ரொம்ப சீரழிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு இருந்ததை நாம் பார்க்க முடியும். திருக்குரானில் இல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலில் இல்லாத பொய்களும் கற்பனைகளும் மூட நம்பிக்கைகளும் மூட்டிக சடங்குகளும் தான் இஸ்லாம் என்ற பெயரிலே இந்த சமுதாயத்தில் இருந்தன. திருக்குரானை படிப்பதற்கு பதிலாக கதைகளையும் கிஸ்ஸாக்களையும், விறகு வெட்டியார் கிஸ்ஸா, ஜெய்தூன் கிஸ்ஸா, பப்பரத்தியார் அம்மானை, அது மாதிரி திருமுடி இறக்கின ஹதீது, கசசுல் அம்பியா, இது மாதிரியெல்லாம் பொய்களையும் புனை சுருட்டுகளையும் எழுதி அதுதான் இஸ்லாம் என்கிற பெயரில் நம்ம மக்கள் எல்லாம் படித்து வந்தார்கள். நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருக்கிற காலத்தில் திருமுடி இறக்கின ஹதீது, தலைபாத்தியா என்றெல்லாம் ஒரு மார்க்க அறிவற்றவர்கள் எழுதி வைத்த புத்தகங்களை, குரானுக்கும் நபி வழிக்கும் மாற்றமான புத்தகங்களை எல்லாம் வெள்ளி திங்கள் தோறும் அதை ஒரு புனிதமாக கருதி படித்து வந்ததையெல்லாம் நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் என்ன ஏற்பட்டிருக்கிறது? இந்த மாதிரி பொய்யான மார்க்கம் இருந்த காலத்தில் மார்க்கத்தை கேட்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டலை. எல்லாமே பொய்யாக இருந்ததுனால, எல்லாமே கற்பனையாக இருந்ததுனால, எல்லாமே பிற சமுதாய மக்களுக்கு ஒப்ப அவங்க செய்கிற காரியத்தை எல்லாம் மார்க்கம் என்று சொல்கிற வகையில் இருந்ததுனால, இஸ்லாமிய பிரச்சார கூட்டம் என்று அழைப்பு கொடுத்தால் யாருமே வரமாட்டாங்க. மார்க்கத்தை கேட்குறதுக்காக வேண்டி கூட்டத்தை நீங்கள் பார்ப்பது இந்த 10 வருட காலத்தில் தான். அதற்கு முன்னாடி எல்லாம் மார்க்கம்ங்கிற பேரில் நம்ம மக்கள் அழைத்தால் அதை கேட்பதற்கு வருபவர்கள் ரொம்ப 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 குறைவாக இருந்தார்கள். அதுவும் நல்ல கிழடுகட்டையில் வெத்தல்வாக்க போட்டு உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வாங்க, நேரத்தை போக்குவதற்காக வருவார்களே தவிர, இளைஞர்களும் இளைஞிகளுமாக வந்த ஒரு சரித்திரம் இந்த 10 ஆண்டுகளாகத்தான் தமிழகத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? குரானை ஹதீஸைன்னு சொன்னால் அது மக்களுக்கு பிடிக்கிறது, ஈர்க்கிறது. கட்டுக்கதைகளை சொன்னால் அவங்க நிர்பந்தமாக வேண்டா வெறுப்பாக அதில் நீடிக்கிறார்களே தவிர அது அவங்களே லைக் பண்ணுறது கிடையாது, அவங்களே அதை விரும்புறது கிடையாது என்பதையெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்த்தோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாமெல்லாம் நீங்கள்லாம் பெரியவர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தால் உங்களுக்கு நினைவுக்கு வரும். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு போவதாக இருந்தால் 1 மணிக்கு ஹுத்பா ஆரம்பிக்குதுன்னு வைங்க, 1:30 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்குது. 1 மணிக்கு ஹுத்பா, அரை மணி நேரம் பயான் பண்ணுவார். 1:30 மணிக்கு தொழுகைன்னு சொன்னால் நம்ம வரும்போதே எப்போ அசர்த்து முடிப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வருவோம். அசர்த்து எப்போ ஆரம்பிப்பாருன்னு வரணும், பயான் கேட்குறதுக்காக வர்றாங்க. என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு பயான் ஆரம்பிக்கும் என்று அறிந்து அதற்கு வரக்கூடியவர்களில் பதிலாக எப்படி வருவோம் என்று கேட்டால், அசர்த்து முடிக்கட்டும், 1:30 மணிக்கு தான் தொழுகை ஆரம்பமாகும், அவர் பிளேடு போடுறாரு, அதுக்கு போகக்கூடாது என்கிற அளவுக்கு தான் இந்த மார்க்கத்தினுடைய சொற்பொழிவுகள்லையும் பயான்கள்லையும் மக்களுக்கு ஈடுபாடு இருந்தது. சில பேர் கொஞ்சம் முன்னாரே போயிட்டாங்கன்னு வைங்க, போனாங்கன்னா ஆளுக்கு ஒரு தூணை பார்த்து சாய்ந்து கொண்டு அசர்த்துபா பேசி கொண்டிருப்பார். ஜும்மா உரையில் எல்லாரும் தூங்கி கொண்டிருப்பார்கள். இதைத்தான் என்ன செய்ய, ஃபேனுக்கு நேரம் உட்காருவது, தூணுக்கு நேரம் சாஞ்சு உட்கார்ந்து கொள்வது, இந்த மாதிரியான ஆளுக்கு தான் அந்த முன்னாடி போவாங்களே தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்க, வெளியே நின்று கொண்டு பீடி குடித்து கொண்டு தொழுக ஆரம்பிக்கட்டும் என்று வெட்டி கதை பேசிக்கொண்டு நிற்கிற காட்சியை பையன். இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் பெரிய நன்மைன்னு சொல்லப்பட்டாலும் இந்த உரைகள், மார்க்கம்னு சொல்லக்கூடிய செய்திகள் பொய்யா இருந்த காரணத்தினால, குரானில் உள்ளதை சொல்லாமல், நபிகள் நாயகம் அவங்களுடைய போதனையை சொல்லாமல், வாய்க்கு வந்ததையெல்லாம் மார்க்கம் என்று சொன்ன காரணத்தினால அது மக்களை ஈர்க்கலை. இன்றைக்கி என்ன நிலைமையை பார்க்குறோம்? ஒரு பொதுக்கூட்டம் என்று தௌஹீத் ஜமாத்தில் போட்டோம் என்று சொன்னால் ஆண்களும் பெண்களுமாக பெரிய ஒரு படை திரட்டி கொண்டு வருவது போல் என்ன செய்கிறாங்க,
சின்ன குக்கிராமத்தில் நிகழ்ச்சியை போட்டாலும் சரி, பெரிய நிகழ்ச்சி போட்டாலும் சரி, பிரபலமான சொற்பொழிவாளர்களை கொண்டு வந்து போட்டாலும் சரி, யாருன்னே தெரியாத ஆட்களை கொண்டு வந்து போட்டாலும் சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தௌஹீத் ஜமாத்தில் வந்து குர்ஆனில் உள்ளதை தான் சொல்லுவாங்க, அவங்க இஷ்டப்படி எதையும் சொல்ல மாட்டாங்க, நபிகள் நாயகம் அவங்க சொன்னதை தான் சொல்லுவாங்க, நல்லதை சொல்லுவாங்க, எல்லா தீமைகளையும் கண்டிப்பாங்க, எல்லா நன்மைகளையும் எடுத்து சொல்லுவாங்க என்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது காரணம் என்ன? இஸ்லாம்ங்கிற பேரில் நம்ம எதை சொல்கிறதா இருந்தாலும் குர்ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இஸ்லாம் என்ற பெயரில் நம்ம எதை சொல்கிறதா இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அவங்க சொல்லியிருக்கணும், அல்லது செஞ்சிருக்கணும், அல்லது மற்றவங்க செய்கிறத பார்த்து அவங்க மௌனமாக அனுமதித்திருக்கணும். இந்த 3 கிரவுண்டு இல்லை என்று சொன்னால் அதை வந்து நம்ம மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த ஒரு அடிப்படையில் நாம் இருக்கிற காரணத்தினால தான் இந்த உண்மையான மார்க்கம் மக்களை இருக்கிறது. முஸ்லீம்களை மட்டும் இருக்கலை, முஸ்லீம் அல்லாதவங்களும் இருக்கிறது. இதே அரங்கத்தில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று சில மாதங்களுக்கு முன்னால் நடத்தும் பொழுது முஸ்லீம் அல்லாத மக்கள் நினைச்சாங்க, கட்டுக்கடங்காமல் வந்து அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க. இஸ்லாத்தை கரெக்டாக சொன்னோம்னா முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அது பிடிக்குது, இஸ்லாத்தை தப்பாக சொன்னோம்னா முஸ்லீமுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ இதில் என்ன வழங்கி கொள்ள வேண்டும்? நம்ம நினைக்கிறோம் நம்ம கருத்தை கேட்குறாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரசூலுடைய கருத்தை கேட்கறதுக்கு வர்றாங்க, அதில் அல்லாஹ் ரசூலுடைய கருத்து இல்லைங்கும் போது மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா வெறுண்டோடி போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியும் எதற்காக மக்கள் ஆர்வமாக வருகிறார்கள் என்று சொன்னால், இது எந்த ஒன்றை கூடும் கூடாது என்று சொல்வதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸை வைத்து இந்த ஜமாத்தில் பதில் சொல்லுவாங்க என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். 10 வருடத்துக்கு முன்னால் வந்து வரதட்சணைங்கிற ஒரு